ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் லவபிள் ஃபேமிலி. இப்போது நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் ஆல்ரெடி 1/2 கிலோ மட்டனை 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு அப்புறம் சக்தி பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். அது ஒரு 1/2 பாக்கெட், சின்ன பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு நீங்கள் முதல்ல ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா பிரியாணி மசாலாவில் வேறு உப்பு இருக்கும். ஆல்ரெடி மட்டனை வேக வைக்கும் போது வேறு உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா மட்டனில் நல்லா பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. நான் கர்நாடகா பொன்னி அரிசி தாங்க சேர்த்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலை. கர்நாடகா பொன்னியே நல்லா தான் இருக்கும் பிரியாணிக்கு. நான் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இந்த அரிசி தாங்க ட்ரை பண்ணி போடுவேன். நல்லா தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. பயப்படாதீங்க, பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி நல்லாயிருக்குமோ இதில் நல்லா இருக்காதுன்னு பயப்படாதீங்க. உண்மையிலே நல்லா தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது அந்த மசாலாவில் அரிசி போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வரும். இப்போ லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி மட்டனை நான் வேக வச்சுட்டேன். அப்புறம் அரிசியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டேன். அதனால் அரிசியும் டக்குன்னு வந்துடும் ஒரு விசிலில். நீங்கள் 2 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஆவி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரியாணியை நம்ம ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சாலும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்களுக்கு நெய் பிடிக்காது, அந்த நெய் ஸ்மெல் எதுவுமே பிடிக்காது, அதனால் நான் நெய் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.